என்னுடைய கோட்டை உதயபுரி நாடு. என்னுடைய பெயரோ உதயசேகர மன்னர். எனக்கு 2 செல்வங்கள். ஏழரசன் 2 செல்வங்கள். 2 செல்வங்களை சந்திக்கும் போது எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதனுக்கு மக்களை பெற்ற மனிதனுக்கு வாழ்வது போல் மக்களை பெற்ற மனிதனுக்கு வாழ்வது போல் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு மக்களை பெற்ற மனிதனுக்கு இவரை காணவில்லை. அமர்ந்து பார்ப்போம். எல்லாருக்கும் ஐயா எதுக்கு சிரிக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கமா? ஊர்ல நான் வார்டு நம்பருக்கு நிக்க போறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஓடு இருந்தா போடுங்க, எனக்கு ஓடு போடுங்க. இந்த திருட்டு பேமானி கள்ளத்துக்கு தலைமையில யாரடா திருட்டு பேமானி? எனக்கு முன்பதாக வர வேண்டிய ஏழா காலதாமதம். எதற்காக காலதாமதம்? எதற்காக காலதாமதம்? இப்படி எடுத்து அடிக்கிட்டு கொண்டு வந்தீங்க எதற்காக? எனக்கு சூட்டாம எதுக்குடா நீங்க போட்டுக்கிறீங்க கேக்குற? நீங்க இந்த நாட்டுக்கு யாரு? மன்னர். ஆமா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகி விட்டா, ஏதாச்சும் ஒண்ணு ஆகி போச்சுன்னா இந்த நாட்டு மக்களை யாரு பாத்துக்கிறது? அதற்காக நாங்க எடுத்து வந்த மாலையில அடியில பாம் இருந்து
அந்த மாலையை உனக்கு போட்டு போட்டு நீ பரலோகம் போயிட்டா அது நாட்டு மக்களை பாத்துக்க ஆள் இல்ல. அதனால மாலையை நாங்க போட்டு போட்டு சோதனை பார்த்தோம். சோதனை பாத்தியா? உங்களுக்கே இருக்குதுடா. நீ எப்ப பார்த்த? ஏய், அறிவு இருக்குது, அறிவு. ஐயா உங்களுக்கு போடலாம் தான் உத்தரமேல மாலை வாங்கிட்டு வந்தேன். உத்தரமேல வாங்கின ஆமாய்யா. பிறகு இந்த ஊர்ல 4 பேர் சொன்னாங்க, டேய் கொய்யாக்கு இப்ப மாலை போடக்கூடாது, கொய்யா எப்ப பாடியில படுக்கிறாரோ அப்பதான் மாலை போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. பாடையில? ஆமா. அப்ப என்ன முடிவே எடுத்துட்டேன். நீ எப்ப பாடியில படுப்பியோ எப்ப இந்த மாலை போடுறது? ஏய், பக்கத்து ஊருக்கு பக்கத்து வந்தவங்க சொன்னதை கேட்டு நீ வேலை செய்யற, சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி யோசனை பண்ணி மனசை பெருசு பண்ணி 3.25 லட்சம் வாங்கி வச்சுக்கிறான்டா. செத்த சாப்பிட்டு போடா. ஓனர் கடன் வச்சு வாங்கி கொடுத்திருக்கிறாரு 3.25 லட்சம். இந்த 1 வருஷம் வரைக்கும் வச்சிருப்பான். அப்புறம் அடுத்த 3ஆம் சனிக்கிழமை அன்னைக்கு அவனுக்கு மாலை போட்டுடலாம். போட்டுடலாம். ஏய், என்னுடைய மனைவி இருக்கின்றாளே ஐயா இருக்குதாங்க. ஆமா. ஆமாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. விஜயா என்னன்னா ஏதானா இது வரைக்கும் ஒரு நாட்டு மகாராணி மகாராணி இதுவரை காணவில்லை. நானும் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? நீங்களே காவலுக்கு வர வேண்டியவன். ஏன்னா காலதேவனா தேவரோத கதை பேசிக் கொண்டே இருக்கின்றீங்க. சரிங்க. பொண்டாட்டிய காணா? ஏய், நம்ம பொண்டாட்டி. ஆமா, நீ ஒரு 1.5 முடிச்சு அவரு ஒரு 1.5 முடிச்சு போடுது. ஐயா நம்ம பொண்டாட்டி கூட்டு போயிருவாங்க. நம்ம பொண்டாட்டி தானே? ஏய், நாட்டு மகாராணிடா. நான் என்ன தப்பா சொன்னேன்? யார் கம்பெனி? நம்ம கம்பெனி. யார் பொட்டிக்கார்? நம்ம பெட்டிக்காரு. யார் பொட்டிக்கார்? நம்ம மீட்லகார். அதே போலத்தான் உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. அதனால மகாராணியை பார்க்க வேண்டாம். மகாராணியை பார்க்க வேண்டாம். அப்படியாகட்டும். ஆமா, புறப்பட. வசந்தத்தில் மனவரை வசந்தத்தில் போனான் மனவரை வைதேகி காத்திருந்தாரோ, தேவி வைதேகி காத்திருந்தாரோ, தேவி வைதேகி
இத்தனை தான் ஒரு பெண்ணுக்கு அப்படி இருக்க இந்நாட்டு மன்னருக்கு மனைவி என்ற வாழ்க்கைப்பட்டு விஜயா என்ற பெயரோடு சீர சிறப்பது ஏறு ஒரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். சென்று என் கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பாக அறிவி கல்லானாலும் கனகா வீட்டில் கல்லாவே கல்லானாலும் மல்லிகா வீட்டில் பரமாவே ஒரு செடியானாலும் செல்லம்மா வீட்டில் செடியாவே ஒரு கொடியானாலும் கொய்ந்தம்மா வீட்டில் கொடியாவே கல்லானாலும் கனகா வீட்டில் கல்லாவே அம்மா வணக்கம்மா வணக்கம் 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 மங்களம் உண்டாகட்டும். அறிவி ஆமா எனக்கு முன்னதான் வர வேண்டும். ஏனப்பா இவ்வளவு கால தாமதம்? அம்மா என்ன உங்களுக்கு முன்னதாக அரசாங்கத்துக்கு வர வேண்டியவை ஏன்டா கால தாமதம் கேக்குறீங்க? அம்மா எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை அம்மா. ஒரு வாரமாக உனக்கு உடல்நிலை சரியில்லை. ஏன் சரியில்லை? அம்மா என்ன ஆச்சு? போகாத டாக்டர் கிட்ட போகாத வைத்தியம் கிடையாது, பார்க்காத நாட்டு வைத்தியமும் கிடையாது. எல்லா இடத்தையும் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு என் வீட்டு பணத்தை செலவு பண்ணத்தான் அம்மா மிச்சம். என்னடா ஆச்சு? உடம்பு சரியாவல அம்மா. இன்னும் சரியாகும். டேய் 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 எப்பா டேய் அரசாங்கத்துல வேலை செய்யணும் ஆளே கிடையாது. நீ இரும்பி போயிட போற. அம்மா போராட்டம் என்ன கேக்குறேன் அம்மா, ஒரு வாரமா இரும்புல தாங்க முடியல அம்மா. இரும்பு இரும்பு உனக்கு தாங்க முடியல. தாங்க முடியல. டாக்டர் கிட்ட போனியா? போனனே. நாட்டு வைத்தியம் பாத்தியா? பார்த்தனே. என்ன சொன்னாங்க? எதுக்கும் சரியாவல அம்மா. அம்மா டாக்டர் கொடுத்த மருந்துக்கும் சரியாவல அம்மா. நாட்டு வைத்தியம் சொன்னாங்க, அத வாங்கி சாப்பிட்டு அதுக்கு சரியாவல. ஒரே இரும்புல எங்க பக்கத்து தெருவுல லாஸ்ட் வீட்டுல வைத்தியம் பாக்குற ஒரு முனியம்மா பாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிதானம் தெரியல. நான் அந்த வழியா இரும்பின்னு போறேன். ஆறுமுகம் பையன் ஆறுமுகம் பையன் மாதிரி தெரியுது நீ யானு கேட்டாங்க. எம்மா நான் தான் ஆயா. என்னடா பையா ஆனைக்குட்டி மாரி இருந்த பூனைக்குட்டி மாரி போயினாக்குற என்ன உனக்கு உடம்புக்குன்னு கேட்டாங்க. ஆயா ஒரு வாரமா இருமல் அதிகமா இருக்குது, டாக்டர் கிட்ட போனேன் சரி ஆவல. நாட்டு வைத்தியம் சொன்னாங்க சரி ஆவல. ஒரே இருமல் நிக்கலாம். அந்த ஆயா தான் எங்க ஊர்லயே பேமஸ். வைத்தியம் பாக்குறவங்க. அப்படியாப்பட்ட ஆயாவுக்கு நிதானம் தெரியல. அதனால உனக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்குது, உச்சி எடுத்தா சரி ஆயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னாங்க. நீ என்ன செய்த? ஆயா அப்படின்னாக்கா நீயே எனக்கு உச்சி எடுத்து விடுன்னு கேட்டேன். கண்ணே எனக்கு முன்ன மாரி நிதானம் தெரியல. உச்சி எங்க இருக்குது சைடு எங்க இருக்குதுன்னு நான் தடவ முடியாது. யாருன்னா எடுக்கிறவங்களா எடுத்துட்டோம். ஏண்டா குட்டி எடுத்தா உனக்கு உள்ளாக சரியா போயிடும். ஆனா பாவி அசாதான வேலை செய்றேன். வேலை செய்றேன். தூரம் என் கையால் தானே நீ சாப்பிடுற. உங்க கையால் தான் சாப்பிடுற இல்ல. என் தூரம் வீட்டுக்கு போற சீரம் வர வேலை. நீ ஒரு வார்த்தை எங்களை சொல்லிருப்பேன். இந்த நாட்டு மகாராணியாச்சே உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு வெட்கப்பட்டுக்கின்னு வேதனைப்பட்டுக்கின்னு துக்கப்பட்டுக்கின்னு துயரப்பட்டுக்கின்னு உங்ககிட்ட சொல்லலாம். மகாராணிகள் சொல்றது அப்படின்னு இன்னும் அச்சமா இருந்து உனக்கு. எனக்கு உச்சில எடுக்க தெரியும். என்னது? ஆமாடா உச்சி எடுக்க தெரியுமா? எனக்கு நல்லா எடுப்பேன். தெய்வமே என் கூடவே வச்சுக்கின்னு என் வீட்டு பணத்தை 5000 செலவு பண்ணிட்டேன்னு. சம்பளத்தை பூரா சாப்பிட்டியா? டாக்டர் வாங்கிட்டாங்க, வைத்தியம் பண்றேன்னு எல்லாரும் வாங்கிட்டாங்க. சரியாவல. நிச்சயமா உனக்கு உச்சி எடுக்க தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியும். அம்மா எனக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம். என்ன? ஏன்னா நீங்களும் அரசாங்கத்துல இருக்கிறீங்க, மகாராணியா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதவனு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா இருந்தாலும் உனக்கு தெரியும்னு நீ சொல்லிட்டே. அம்மா இருந்தாலும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எதுக்கு நான் சத்தியம் கேக்குறேன்? நான் உச்சி எடுப்பேன்டான்னு சொல்லி சத்தியம் பண்ணு. அட பாவி நான் எடுக்க தெரிஞ்சா சொன்னேன். எடுக்க தெரியும். இருந்தாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை வர நம்பிக்கை இல்ல. சந்தேகம். சரிடா
சத்தியமே எனக்கு உச்சி எடுக்க தெரியும். ஏம்மா பேச்சு மாத்த மாட்டியா? மாத்தல மாட்டேன். நான் என்ன மாத்தணும்? ஏம்மா சரி உட்காரு. சீக்கிரம் வா ஏம்மா. உட்காரு உட்காரு. உச்சி எடு ஏம்மா. உட்காருப்பா. ஏய் பாத்து டேய் பாத்து. ஏம்மா வா ஏம்மா எடு ஏம்மா. எடு தொப்பி கைடா பாவி. அம்மா நல்லா பாருங்க எல்லாம். இதுல எங்க முடியுது, இதுல எங்க முடியுது, இதுல எங்க முடியுது, இதுல எங்கடா முடியுது? நான் எப்படா புத்தி எடுத்து உச்சி? டேய் முடியுதா? அம்மா எடு எங்கடா எங்க எடுக்குறா? உதயநிதி விலாசத்துல பருவலாசத்துல தோசை கிடையாது. மாஸ்கல் மேல சமமா எங்க முடியுது? ஒரு முடி முடியலடா. வாயால சொன்னா வார்த்தை மீறக்கூடாது. எல்லா ஆரங்களை ஆணி ஒண்ணு வாங்கி வந்து சுத்தி வச்சு நறுக்கு. அதை பிடிச்சி தனியா வந்துடும் உச்சி. அப்படி என்ன செய்யலாமடா? ஏம்மா ஆணி வாங்கிட்டா உனக்கு எதுக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க. பாய். உனக்கு எதுக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க. அம்மாங்களை சொல்லு. நான் தலையில முடி இருந்தா அம்மா எடுக்கலன்னு கேட்கலாம். என்ன முடியே இல்ல வந்து உட்கார வெறும் குழந்தைங்க உச்சி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? நாங்க வளர்ந்தா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? எந்த நிலையில இருந்தா என்ன நான் எடுக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். அது எப்படி எந்த நிலையில இருந்தா என்ன? அட பாவி முடி இருந்தா தான் எடுக்க முடியும். நீ என்ன சொல்லி சத்தியம் பண்ண? முடிவு இருக்குன்னு நான் நான் உன்கிட்ட விபரமா சத்தியம் தெரியுந்தாடா பாய் பைக் தமாட்டி ஏத்துன்னு வரடா பாய் டேய் மூஞ்ச பச்சை தார் ஓடத்தல மாதிரி இருக்கு. உனக்கு எதுக்கு தெரியல? சீ, வாய் மச்சான் சகலபடி அவரு தப்பா சொல்லாத. அப்படியா? மண்டையில மயிர் முளைகள் இருந்தா குறை மாசத்துல 8 மாசத்துல காத்த இழுத்து போட்டா. அதனாலதான் மயிர் முளைகள். அவரு சகல சொல்றாரு பாரு. சகலனா மூஞ்ச பாரு அவனுக்கு. ஏய், முடி இருந்தா தான் அதை எடுக்க முடியும் உச்சி. முடி இருந்தா எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாதா? சரினே. அப்ப இருமல் நிக்காதா? அச்சப்பா. அம்மா என்னடா ஏன்டா? ஏன்டா அழுவுற? எதுக்கு அழுவுற? என்னடா துணுங்கடாச்சு? பாய்ங்களா என்னடாச்சு? வீட்டுக்காரமா என்ன ஆச்சுடா? ஏன்டா அழுவுற? சொல்லிட்டு அழுவுடா. என் வீட்டுக்காரே என் கணவர் உட்காந்து கோய்கறி கொதறா. ஐயோ அரைக்கில கோய்கறி ஒன்னே உட்காந்து சொன்னானே. இதுக்கா சொன்னாங்க? என்ன ஆச்சு? அது கூட கிடையாது. மச்சானே பீடி வாங்கி கொடுத்தாலே. பீடி வாங்கி கொடுத்தா நீ பீடி வாங்கி கொடுத்த மன்னருக்கு? ஆமா இதுக்கான வாங்கி கொடுத்த. என்னடாச்சு? என் வாயால நான் எப்படிடா சொல்றது? இல்ல சூத்தால நான் சொல்றேன். நான் சொல்லவா? அம்மா நான் சொல்லவாடா? சொல்லுவா இல்ல நல்ல வாயால சொல்றா. சொல்லவாடா? சொல்லுடா. அட பாடி சொல்றா. அம்மா சொல்லு சொல்லு மல்லமா சொல்லு. அம்மா மன்னர் உன்னாண்ட போய் வா. ஆமா டவுன் பஸ் ஏறி இறக்கலாம். நீ தவற நினைக்காத. இவன் யோசனை பண்ணி மூஞ்ச சனி சொல்லத்தான் அழுது வரீங்க. அப்படியே சிலுக்கு சொல்றான். அம்மா அப்படியே இருக்குதா? அம்மா லக்குமா லக்குமா மன்னர் வரும்படி உத்தரவு. அப்படி சொல்லு.